என் வாழ்க்கையை பறிச்சு என் சந்தோஷத்தை பறிச்சு என்னை எப்படி துடிக்க வச்சியோ அதே மாதிரி உன்னை நான் துடிக்க வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து எல்லாருமே ஆஜராகிறாங்க. இந்த பக்கம் வந்து சிந்து கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. சிந்து வந்து தான் செய்த குற்றத்தெல்லாம் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்குன்னு வந்து நீங்கள் எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பிரியறதுக்காக எனக்கு அந்த இது பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் சிவா கிட்ட வந்து சொல்லும்போது சிவா வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி பேசினதெல்லாம் ஞாபகப்படுத்தி பேசி அப்படிலாம் மனசில் வச்சுக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிந்துவும் வேணும்னு சொல்லலை, வேணானும் சொல்லலை, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சில மாதிரி நிற்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துக்காக வந்து வாதாடுற அந்த வக்கீல் வந்து நம்ம சிவா கிட்டேயும் சரி சிந்துக்கிட்டேயும் சரி குறுக்கு விசாரணை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன வந்து தீர்வு சொல்லிடுறாங்க, இவங்க 2 பேரும் வந்து 1 வருஷத்துக்குனாச்சும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க 2 பேரும் வந்து பிரியறதா இல்லையான்னு சொல்லிட்டு முடிவெடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துவும் அந்த வீட்டில் போய் தான் போய் தங்குறாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து அவங்கள வந்து மதிக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க தங்கச்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணியாக இருக்கட்டும், யாருமே மதிக்கவே மாட்டுறாங்க. இதுக்கப்புறம் வந்து நாச்சு சிவா வந்து வாயை திறப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.